தமிழிசையுடன் எடுத்த புகைப்படத்தை வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற மாநாடு பல்லடத்தில் இன்று வெல்லும் தமிழ் பெண்கள் மேற்கு மண்டல மகளிரணி மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு அந்த பகுதிக்கு செல்வதற்காக கனிமொழி ஒரே விமானத்தில் தமிழிசையுடன் பயணித்த போது எடுத்த புகைப்படத்தை தன்னுடைய சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வரக்கூடிய நிலையில் விவரங்களை உடைய செய்தியாளர் பாரிக் கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரிக் கார்த்திக், விவரங்கள். வணக்கம். இன்றைய தினம் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு பல்லடத்தில் நடைபெறுகிறது. திமுக சார்பில் மகளிர் அணியுடைய சார்பில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிற்காக இன்று காலை விமானத்தின் மூலமாக திமுக துணை பொதுச் செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான கனிமொழி அவர்களும், அதே போல மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி சோமு மற்றும் தென்சென்னை மக்களவை உறுப்பினர் தமிழிசை தங்கபாண்டியன் ஆகியோருடன் தமிழிசை சவுந்தரராஜனும் கோவைக்கு ஒன்றாக பயணித்தார். இந்நிலையில் விமானத்தில் அந்த ஒரு 4 பேரும் இருக்கும் போல ஒரு புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படத்தை பகிர்ந்து கனிமொழி அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தனது பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இன்றைய தினம் திருப்பூரில் நடைபெறக்கூடிய இந்த மாநாடு என்பது திமுகவுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளுக்கான முன்னோட்டமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தமிழ் பெண்கள் மிகப்பெரிய அளவிற்கு அரசியல் ரீதியாகவும் அதிகார ரீதியாகவும் மற்றும் தொடர்ச்சியாக அதிகாரத்தினுடைய முக்கியமான இடங்களிலும் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை குறிப்பிடும் வகையில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்று இந்த 4 பேரும் புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவுடைய 3 பேரோடு சேர்ந்து பாஜகவுடைய முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய புகைப்படத்தையும் இணைத்து தமிழகத்தில் பெண்கள் ஒரு முக்கியத்துவமான இடத்தையும் அதே போல அரசியல் ரீதியாக ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்குவதையும் கனிமொழி அவர்கள் சுட்டிக்காட்டி வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டிற்கு இன்றைய தினம் செல்வதை சுட்டிக்காட்டி அவர் என்னுடைய எக்ஸ் பக்கத்தில் இந்த புகைப்படத்தை பகிர்ந்திருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரிக் கார்த்திக்.